மூக்க பஞ்சாசதி சொல்லிக் கொடுக்கலாம் முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் ஸ்ரீதர். இந்த பதிலை மூக்க பஞ்சாசதி சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். மூக்க பஞ்சாசதி அப்படின்றது 500 ஸ்லோகங்கள். பஞ்ச அப்படின்னா 5, சதி அப்படின்னா 100, 5 100 பஞ்ச சதி. இந்த ஸ்லோகத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, எந்த நவக்கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும். நம்ம ஜாதகத்தில் எந்த எந்த கிரகம் எங்கே உட்காந்துருந்தாலும் நாம் கவலைப்படவே வேண்டாம். நவகிரக நாயகியான அந்த ஸ்ரீ காமாட்சியினுடைய பேரருளால் நமக்கு நல்லதே நடைபெறும். இந்த மூக்க பஞ்சாசதி அப்படின்றத எழுதினவர் மூக்கர் அப்படிங்கிறவர். இந்த மூக்கர் அப்படின்றவர் ஊமையாக இருந்தவர். சின்ன பிள்ளையார் எழுந்து அவர் பேசவே முடியாது, ஊமையாகவே இருந்தேன். நாம் எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம ஊமையோ நொண்டியோ குருடோ குணோ முடமோ நம்ம எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம எதுவாக இருந்தாலும் அந்த அம்பாள் கண் திறந்தால் அடுத்த நிமிஷம் நமக்கு வர அத்தனையும் சடக்குன்னு நிவர்த்தி ஆகிடும். அப்படிங்கிறதுக்கு அந்த காமாட்சி அம்மன் புரிஞ்ச லீலை தான் இந்த ஸ்லோகம் வரத்துக்கு காரணம். அந்த மூக்கர் அப்படிங்கிறவர் அந்த கோவிலை, காமாட்சி அம்மன் கோவிலை நன்னா சுத்தப்படுத்தி கோலம் போட்டு அந்த புஷ்பங்களால் நன்னா அர்ச்சனை பண்ணி ஆராதிச்சு அப்படிலாம் பக்தியோடு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சாதாரணமாக இருக்கிறவளை பார்த்தா சில பேருக்கு கேலியாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவளை பார்த்தா ஊமையாக இருந்தா நொண்டியாக இருந்தா அப்படிலாம் ஒரு கேலிகள் ஏற்படும் இல்லையா? ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அவள் பாவத்தை தொலைக்க வந்திருக்கும், அவ்வளோதான். இல்லை யாரை பார்த்து யார் பரிகாசம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி இருக்க முடியுதா? நிறைய பேரால் ஒரு சில பேர் ஊமையாக இருந்தால் கேலி பண்ணுறா, நொண்டியாக இருந்தால் கேலி பண்ணுறா, மனநோயாக இருந்தால் கேலி பண்ணி இப்படி கேலி பண்ணுறதுங்கிறது உலகத்தில் வழக்கமாக இருந்துட்டுருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் அவரை கேலி பண்ணினான். ஆனால் அவர் பேச முடியுமா? பாவம் பேச மாட்டார். 4 பின்னாடி திருப்பி கொடுத்துடலாம். அவருக்கு வாயும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதோடு அவருக்கு அதில் இஷ்டமும் இல்லை. அவர் அப்படியே அம்பாளோட சன்னதியில் உட்காந்துட்டு கண்ணில் மலையாக ஜலம் விட்டு அழுதுன்ற பேர். பாவம் தன்னோட குழந்தை அழுத்து பொறுப்பாளா தாயார் மனம் இறங்கினான். அந்த மூக்கர் அந்த அம்பாளை ஆராதனை பண்ணிட்டுக்கிச்சு. அங்கே தேவி உபாசனை பண்ணுறதுக்கு ஒருத்தர் அவர் தேவியை அம்பாளை உபாசனை பண்ணுவார். தினமும் ஷோடசோபாச்சாரம் பண்ணி தியானம் பண்ணி உபாசனை பண்ணிட்டு பேர். அப்போது அங்கே எதில் உட்காந்துட்டு பேர் இவருக்கு ஒன்றும் பண்ண தெரியாது இல்லையா? பேசாமல் உட்காந்துட்டு பேர். அப்போ அந்த அம்பாள் கண் திறந்தார், இறங்கி வந்தார். எப்படி வந்தார்? ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்தார். சின்ன பொன் குழந்தை மாதிரி வந்தார். அழகாக பச்சை கலர் பட்டு பாவாடை, சட்டை, குஞ்சலம் வச்ச பின்னல், தலையில் அழகாக பூக்கள், கழுத்தில் பூ மாலை, காதில் குண்டலங்கள், கைகளில் கலகலகலன்னு வரைய, கால்களில் ஜெல்லுன்னு ஜெல்லுங்க. அப்படி சின்ன ஒரு சிறுமியாக அந்த தாயார் அம்பாள் இறங்கி உபாசனை பண்ணிட்டு இருந்த இந்த பெரிய ஒருத்தவங்க உபாசனை பண்ணிட்டு இருக்கிறவங்க அவரை எழுப்பினார். ஆனால் அவரும் உபாசனையிலே ரொம்ப மூழ்கி இருந்ததுனால குழந்தை தான் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உபாசனை பண்ணிட்டு இருந்தேன். அம்பாள் திருச்சிண்டா. நம்ம எவ்வளோ பக்தியாக உபாசனை பண்ணாலும் அதில் ஆழ்ந்த பக்தி அப்படிங்கிறதும் இருக்கணும் இல்லையா? குழந்தைகள் தெய்வத்துக்கு சமானம். குழந்தைகள் பூஜைகளை கலைச்சா அது நம்ம போப்போன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவருக்கு அதெல்லாம் தெரியல போல். அப்போ இவர் அங்கேருந்து இப்போ அந்த குழந்தைய ஆசையாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்பாள் மறுபடியும் அந்த உபாசனை பண்ணுறவரை கூப்பிட்டு அவர்கிட்ட தாம்பூலத்தில் இனிப்பாக எல்லாம் அப்படியே அந்த இதில் கேக் கட்ட வச்சு அதை கொடுத்தா.
தாம்பூலத்தை மடித்து கொடுத்தா, இந்த சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் அதை கவனிக்கலை. உடனே அவர் என்ன பண்ணால் தன்னுடைய தாம்பூல மகிமையினால் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் தயாரித்து அந்த ஸ்வீட்டை இந்த மூக்கருக்கு உட்காந்துக்கின குழந்தைக்கு மூக்கர் உட்காந்துக்கிறோம் அவர்கிட்ட கொடுத்தா. அவரும் அவளோடு அதை வாங்கிட்டேன். அவர் அதை வாங்கின நாளைக்கும் அவருக்கு ஊமை அப்படிங்கிற குறை கம்ப்ளீட்டாக நீங்கி போய் பிரமாதமாக பேச ஆரம்பித்தது ஒன்று மட்டுமல்ல. அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, நீ எனக்கு 500 ஸ்லோகத்தினால எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் சரியா அப்படின்னு கேட்குறது. நான் எப்படி ஆரம்பி? கருண பரச்சித்ரூபா அப்படின்னு அந்த குழந்தை ஆரம்பித்து கொடுக்கறது. அவர் இந்த 500 ஸ்லோகங்களையும் இதில் சொல்கிறார். இப்படி ஏற்பட்டது தான் இந்த மூக்க பஞ்சசக்தி அப்படின்றது. அந்த முதல் 100 ஸ்லோகங்கள் நாம ரூப மகிமை, அது பேர் ஆர்யா சதகம்னு பேர். அடுத்தது அம்பாளுடைய பாதாரவிந்த சதகம், தாயாருடைய பாதங்களுடைய மகிமையை சொல்ல ஒரு 100 ஸ்லோகங்கள். ஸ்துதிக்கு உகந்த அந்நியான அவளை ஸ்துதி பண்ண ஸ்துதி சதகம் அப்படின்றது 3வது பாகமாக வரும். அந்த தாயாருடைய கட்டாட்சம் பேர்பட்டது. கடை கண்ணாய் பாராயோ கமலாமன் மாரியா அபிமானம் வைத்தாதரிப்பா என்னை ஆனந்த பைரவி அப்படிங்கிற மாதிரியா இந்த தாயாருடைய அந்த கடைக்கண் பார்வை, அந்த பார்வையை பற்றின கட்டாட்ச வீட்சிண்யத்தை கூறுற கட்டாட்ச சதகம்ன்றது 4வது பாகமாக வருது. அந்த தாயாருடைய அழகு புன்சிரிப்பை போற்ற மந்தஸ்மித சதகம் அப்படிங்கிறது 5வது பாகமாக வருது. இது ரொம்ப மிகப்பெரிய ஸ்லோகங்களாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூக்கு எட்டின வரைக்கும் நமக்கு பகவான் கொடுத்துருக்கிற அனுகிரகம் வரைக்கும் நாம் அதை நம்ம கற்றுக்க தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதையே நான் இந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த மூக்கர் அப்படிங்கிறவ ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாத்தாளுடைய சீடராக இருந்தார். அப்புறமா அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் ஆதிசங்கர பகவத் பாத்தாள் இவருடைய இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்லோகம் எழுதட்டுமா அப்படின்னு அவர் கேட்கச்சே, இந்த மூக்க பஞ்சசக்தியில் கொடுக்காதது இன்னும் எதை நீ எழுத போகிற, எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வரம் கொடுத்ததாக ஒரு வரலாறு. இப்போ நாம் இந்த மூக்க பஞ்சசக்தியை நாம் கற்றுக்கலாமா? இந்த மூக்க பஞ்சசக்தி நமக்கு இக சுகங்களையும் பர சுகங்களையும் அருளும். இக சுகம் அப்படின்னாக்கா வீடு, வாகனம், வண்டி, கணவன், மனைவி, குழந்தை, குட்டி, அம்மா, அப்பா, ஆடை, ஆபரணம், நகை, நட்டு நிறைய இருக்குது இல்லையா? இதெல்லாம் உடல் ஆரோக்கியம், ஆயுள், அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் நமக்கு சொர்க்க பதவியையும் கொண்டு வந்து கொடுக்கும்ன்றதாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் இதை நம்ம கற்றுக்கலாம். ஸ்ரீ மூக்க பஞ்சசக்தியில் ஆரியா சதகம் அதை கற்றுக்கலாமா? கரண பரச்சித்ரூபா காஞ்சிபுர சீம்னி காமபீட்டகதா காஞ்சிபுர சீம்னி காமபீட்டகதா காச்சன விஹரதி கருணா காச்சன விஹரதி கருணா காஷ்மீர ஸ்தபக காஷ்மீர ஸ்தபக கோமலாங்கலதா
கோமலாங்கலத்தான் கஞ்சன கஞ்சன காஞ்சி நிலையம் காஞ்சி நிலையம் காதூத காதூத கோதண்டபாண கோதண்டபாண சுனிபசம் சுனிபசம் கடினஸ்தன கடினஸ்தன பரந்திரம் பரங்கந்திரம் கைவல்யானந்தகந்த கைவல்யானந்தகந்த கந்தமவலந்தே கைவல்யானந்த கந்தமவலந்தே. அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கலாம்.